இன்று காலையில்தான் சங்கரனுக்கு கல்யாணம் முடிந்தது. முருகன் கோவிலில் வைத்து மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு நடந்த கல்யாணம், சுருக்கமாக சொல்லியே ஏகப்பட்ட கூட்டமாகிவிட்டது. நெருங்கிய சொந்தத்தில் என்று சொன்னால் கூட ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லவில்லை என்றால் மனச்சடவுதான் வரும் ஊருக்குள்ளே. கல்யாணத்திற்கு வந்தவர் விஜயாவின் மாமாவை பார்த்து கேட்டார். ஏம்பா வீரபாகு, பையன் கல்யாணத்தை சுருக்கமா எடுக்கேன்னு சொல்லிவிட்டு தடபடலா நடத்துறியே. நல்லதுதான், நடக்கட்டும் நல்லபடியா. இதற்கு மாமா பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே, வணக்கம் மாப்ள, எங்கப்பா தங்கச்சிய காணோம், நீ மட்டும்தான் வந்தியா என்றார். இல்லப்பா, சேர்ந்துதான் வந்தோம், அந்தா நின்னு பேசிட்டு இருக்கா பாரு. வழியில் ஒவ்வொருத்தட்டையும் நின்னு பேசி முகூர்த்தம் முடியறதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன் என்று சொல்லி வாசல் அருகில் நிற்கும் தன் மனைவியை காண்பித்து ஏதோ பெரிய ஜோக் சொன்ன மாதிரி பலமாய் சிரித்தார் கனகராசு. விஜயாவின் மாமா வீரபாகுவும் கனகராசுவும் சம வயதை ஒத்தவர்கள். மாமன் மச்சான் முறை. இருவரும் சந்தித்துக் கொண்டால் கேலி கிண்டலுக்கு குறைவே கிடையாது. வாங்கண்ண, இப்பத்தான் வரீங்களாக்கும். வந்தவரை பார்த்து கேட்டார் விஜயாவின் அத்தை கோமதி அம்மாள். வந்திருந்தது விஜயாவின் முகவூர் பெரியப்பா. அப்பவே வந்துட்டம்மா, கல்யாணம் முருகன் கோயில்லன்னு சொன்னியா, நான் பாட்டுக்கு பெரிய முருகன் கோயிலுக்கு போயிட்டேன். அங்கதான் சொன்னாங்க கல்யாணம் இந்த கோயில்லன்னு. சரி, வந்ததே வந்துட்டோன்னு பெரிய முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கிருந்து நடந்து வரேன். சரிதான், வெள்ளிக்கிழமை அதுவுமா 3 கோயிலுக்கும் போனா புண்ணியந்தான். வாங்க அண்ண, மண்டபத்துல போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வாங்க, கோமதி அம்மாள் சொன்னார். அட நீ வேற, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பிட்றேன். முகவூர் பெரியப்பா. ஆமா, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் கிடக்கு. ஏய் செல்வராசு, பெரியப்பாவை பந்திக்கு கூட்டிட்டு போய் 2 இட்லியும் காப்பியும் பரிமாறுடாப்பா என்று அங்கு வந்து கொண்டிருந்த செல்வராசுவிடம் சொன்னார் கோமதி அம்மாள். முகவூர் பெரியப்பாவும் செல்வராசுவுடன் பேசிக்கொண்டே மண்டபத்துக்கு சென்றார். சில பேர் முகவூர் பெரியப்பா மாதிரி அன்று 3 கோயிலுக்கு போய் வந்து புண்ணியம் தேடிக்கொண்டார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 முருகன் கோவில் உண்டு. ஒன்று சின்ன முருகன் கோவில், மற்றது பெரிய முருகன் கோவில். மதுரை ரோடிலிருந்து பைபாஸ் ரோடு பிரிகின்ற இடத்தில் பிள்ளைமார் கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருப்பதுதான் சின்ன முருகன் கோவில். கோவில் பெரியதுதான், ஆனால் சுற்றுப்பிரகாரம் சின்னது. அதனால்தான் சின்ன முருகன் கோவில்னு பேர். பொதுவா கல்யாணத்துல தாலி கட்ட மட்டும் கோயில்ல வச்சுக்கிட்டு சாப்பாடு ரிசப்ஷன் எல்லாம் பக்கத்துல இருக்க மண்டபத்திலேயே வச்சுக்குவாங்க. பெரிய முருகன் கோவிலுக்கு பைபாஸ் ரோட்லயே கொஞ்ச தூரம் போகணும். மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ரோட்டுக்கு ஒரு பக்கத்துல முருகன் கோவில், மறுபக்கத்துல மாரியம்மன் கோவில். விஜயாவுக்கு கல்யாணம் பெரிய முருகன் கோவிலில் வைத்துதான் நடந்தது. விஜயாவின் இஷ்ட தெய்வமும் முருகன் தான். அவள் மிக மிக ரகசியமாக வைக்கும் வேண்டுகோள்கள் எல்லாம் முருகனிடம்தான். பரீட்சையில் பாஸானது, நல்ல கணவர் அமைந்தது, இப்படி சில நிகழ்வுகள் அவளுக்காக முருகன் நிறைவேற்றிய கோரிக்கைகள்தான். அதுபோல் வாழ்க்கையில் உள்ள குறையை சொல்லி அழுவதும் முருகனிடமே. கோமதி அம்மாளிடம் கோயில் பூசாரி சந்தனம் கேட்டார். கோமதி அம்மாள் விஜயாவிடம் சந்தனம் மண்டபத்தில் மணப்பெண் அறையில் இருக்கின்றது என்றும் போய் எடுத்து வரச் சொல்லி சந்தன கும்பாவை கொடுத்தார். சந்தன கும்பாவுடன் மணப்பெண் அறைக்கு விஜயா சென்றாள். மணப்பெண் சரசுக்கு அலங்காரம் முடிந்து அவளின் தோழிகள் ஜடைநாகத்தை ஹேர்பின் மீது வைத்து கூந்தலில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். பொண்ணுக்கு அலங்காரம் முடிஞ்சுதா என்று கேட்டாள் விஜயா. கொஞ்சம் கோணலாயிருந்த நெத்திச்சூடியை சரி செய்து சுமார் 2 அடி பின்னால் சென்று பார்த்த விஜயா, இப்பதான் நெத்திச்சூடி சரியா இருக்கு என்றாள். விஜயாவின் சொந்த சித்தி மகள்தான் சரசு. அக்கா அக்கான்னு எப்பவும் கூடையே தான் கிடப்பா. மாநிறம். கட்டியிருந்த நீல நிற பட்டுப்புடவை நல்ல பொருத்தமாய் இருந்தது. பூசாரி சந்தனம் கேட்டது ஞாபகம் வந்தவளாய் அதை தேடி எடுத்தாள். வாழை இலையில் மடித்து வைத்திருந்த சந்தனத்தை கும்பாவில் போட்டு கரைத்தாள். நல்ல மணம். இவ்வளவு வாசனையுள்ள சந்தனம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே சிவனாண்டி பூக்கடையில்தான் கிடைக்கும். நன்றாக கரைத்து முடித்தவள் விரலில் ஒட்டியிருந்த சந்தனத்தை கும்பாவின் விளிம்பில் வழித்தாள். அப்படியே போகவில்லை. கை நிறைய ஒட்டியிருந்த சந்தனத்தை, சரசு கைய காட்டு என்று சொல்லி அவள் கையில் தேய்த்துவிட்டு மண்டபத்தை நோக்கி நடந்தாள். இவள் கல்யாணத்திலேயும் இப்படித்தான். சிவனாண்டி பூக்கடையிலிருந்துதான் சந்தனம் வாங்கியிருந்தார்கள். உடன் இருந்த தோழிகள் இவள் கையில் சந்தனம் பூசிவிட்டார்கள். அப்போது ஒருத்தி, ஏய் நிறைய பூசாதீங்கடி, அப்புறம் மாப்பிள்ளை விஜயாவை பார்த்து மயங்கிட்டு சந்தன வாசனையில தான் மயங்கிட்டேன்னு சொல்வாருடி
என்று சொல்லி கிண்டல் செய்தார்கள். அந்த நினைப்பில் அவளுக்கு வெட்கமும் சிரிப்பும் தான் வந்தது. அப்போதுதான் சாப்பிட்டு கை கழுவ வந்த முகவூர் பெரியப்பாவை பார்த்தாள். வாங்க பெரியப்பா என்றாள். நிமிர்ந்து பார்த்த பெரியப்பா அனிச்சையாக, எப்படிமா இருக்க விஜயா என்றார். நல்லா இருக்கேன் பெரியப்பா என்று பதில் சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தாள். அவளையே பார்த்து கொண்டு, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போகுது இந்த பிள்ளை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். முகூர்த்தம் நல்லபடியாக முடிந்தது. கடைசி பந்தியில்தான் சாப்பிட்டாள் விஜயா. கொஞ்சமாய்தான் சாப்பிட்டாள். சாப்பாடு ருசியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளால் தான் சாப்பிட முடியவில்லை. கனகா அத்தையுடன் சேர்ந்து மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலமாகிவிட்டது. குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எல்லாம் கல்யாணத்திற்கு வந்தவர்கள்தான். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு வீடு இப்படிதான் இருக்கும். ஆனால் எல்லா பிள்ளைகளும் விஜயா சொன்னபடி கேட்பார்கள். விஜயாவிடம் நல்ல பிரியமும் கூட. விஜயா சித்தி, விஜயா அத்தைன்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணா வந்து அவளிடம்தான் கேட்பார்கள். அவ்வளவு ஏன், அவர்களுக்குள் சண்டை வந்தால் கூட விஜயாவிடம்தான் வருவார்கள். பிள்ளைகள் அடித்த லூட்டியில் நேரம் போனதே தெரியவில்லை. குழந்தைகள் எல்லோரும் கல்யாண மாப்பிள்ளையும் பெண்ணும் சேர்ந்தே சாப்பிட்டார்கள். பிறகு பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தனர். கோமதி அம்மாள், விஜயா, அந்த பித்தளை விளக்க கொஞ்சம் கழுவி வைமா என்றார். பின்னர் சரசு பக்கம் திரும்பின கோமதி அம்மாள், சரசு, அக்கா விளக்க கழுவி எண்ணெய் போட்டு தருவா, உங்க ரூம்ல வச்சு விளக்கேத்துமா. சரி அத்த என்று சொல்லி தலையாட்டினாள். பிள்ளைகளும் பெண்களும் முன்னால் ஹாலில் ஜமுக்காலம் விரிச்சு படுங்க, நேரம் ஆகுது என்று சொல்லிவிட்டு செல்வராசுவை கூப்பிட்டு பாய்களை எடுத்து மொட்டை மாடிக்கு ஆம்பளைகளை படுக்க கொண்டு போகச் சொன்னார். ஹாலில் விஜயாதான் ஜமுக்காலத்தை விரித்தாள். அவளும் ஒரு ஓரத்தில் வலது கையை மடக்கி தலைக்கு வைத்து சுவத்து பக்கமாய் பார்த்து படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கோமதி அம்மாளும் புதுப்பொண்ணு முதலிரவு அறைக்குள் சென்ற பின் ஹாலுக்கு வந்து லைட்டை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டார். விஜயாவிற்கு தூக்கம் வரவில்லை. 6 வருடங்களுக்கு முன்பு நடந்த அவளின் முதல் இரவுதான் நினைவிற்கு வந்தது. அறைக்குள் நுழையும் போது சந்தோஷமும் புதிரும் படபடப்பும் கலந்த ஒரு உணர்வுதான் இருந்தது விஜயாவுக்கு. புது அனுபவமாக இருந்தது. பிடித்தும் இருந்தது. கணவர்தான் நீ நல்லா பேசுவேன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவளின் கன்னத்தை தொட்டு அவர் பக்கமாய் திருப்பினார். கணவரின் விரல்கள் பட்டதும் அவளுக்கு அந்த ஸ்பரிசத்தில் உடம்பெல்லாம் புல்லரித்தது. அவளுக்கும் பேச வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனால் முடியவில்லை. அவளை பார்த்து, நான் பேசுறதாவது பிடிச்சிருக்கா என்று கேட்டதற்கு என்று பதில் சொன்னாள். பதில் சொல்றத பார்த்தா பேசிட்டு இருக்க ஆளைத்தான் பிடிக்கல போல. பேசிக்கிட்டு இருக்க ஆளை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு பொருள் அறிந்து வெட்கப்பட்டாள். எப்பா, முத்து முத்தா கொட்டுதுப்பா, நல்லாத்தான் பேசுதா என்று கிண்டல் செய்தார். அவர் அருகில் இருப்பதே சுகமாய் இருந்தது. அவரின் பேச்சு அவளை இயல்புக்கு கொண்டு வந்தது. இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கணவரின் அன்பு குறைந்ததே இல்லை. எதற்கெடுத்தாலும் விஜயா விஜயான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். பேச்சுக்கும் மூச்சுக்கும் மட்டுமல்ல விஜயா, குடும்பத்தில் எடுக்கும் முடிவுகளுக்கும் விஜயா வேண்டும். வளமாயிருந்த வாழ்க்கையை மாற்றியது ஒரு பூச்சி. ஆமாம், பூச்சியால் தான் வாழ்க்கையே மாறிப்போனது. அது விஷப்பூச்சி இல்லை. அது கொட்டியதாலோ கடித்ததாலோ வரவில்லை எந்த தீங்கும். வந்த பிரச்சனை வராததால் வந்தது. கல்யாணமாகி மாதங்கள் ஓடியும் ஒரு புழு பூச்சி கூட தங்கவில்லை அவள் வயிற்றில். அந்தா இந்தா என்று 5 வருடங்கள் ஓடிவிட்டன. முருகன் கோவிலில் ஆரம்பித்து போகாத கோவில் இல்லை. அவளின் மாமியாருக்கும் மன வருத்தம்தான். ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை வேண்டும். திருமணமான 2-3 ஆண்டுகள் கோயில் கோயிலாகவும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாகவும் சுற்றினாள். கடவுளும் கண் திறக்கவில்லை. வைத்தியமும் பலன் அளிக்கவில்லை. வருடம் செல்ல செல்ல மனம் அழுது ஓய்ந்தது. 4ஆம் ஆண்டில் நம்பிக்கை கூட அவளை விட்டு நகர்ந்து சென்றது. கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை தேற்றிக்கொள்ள பழக்கிக் கொண்டாள். அவளின் மாமியார்தான் மகனுக்கு மறுமணம் பற்றிய பேச்சை எடுத்தார்கள். அதை கேட்டு அவளை விட அவளின் கணவனே துணுக்குற்றான், மறுதலித்தான். மனம் ஒப்பாமல் விஜயாவிடம் ஒரு நாள் அழுதே விட்டான். விஜயாதான் 2வது கல்யாணம் செய்வது ஊர் வழக்குதானே என்று சமாதானம் சொன்னாள். என்னதான் ஊர் வழக்கு என்றாலும் அவனுக்கு விஜயாவை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது மனதிற்கு சரியென படவில்லை. ஒரு வழியாக வீட்டிலிருந்த எல்லோரும் சொல்லி அவனை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள். அதில் பெரும் பங்கு விஜயாவிற்கே.
தெரிந்த பெண்ணாய் பார்த்து பேசி முடித்து கல்யாணமும் நடந்தேறியது. அவள் கணவன் சங்கரனுக்கும் சித்தி மகள் சரசுக்கும் அன்றுதான் முதலிரவு. அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு விஜயா இங்கு படுத்திருக்கிறாள். இவளுக்கும் இது முதல் இரவுதான். ஆம், கணவனை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்தளித்த முதல் இரவு. அவளை அறியாமல் அவள் கண்களிலிருந்து வழிந்த வெதுவெதுப்பான கண்ணீர் பட்டு விஜயா சுயநினைவுக்கு வந்தாள். யாராவது பார்த்திருப்பார்களா என்று திரும்பி பார்த்தாள். அந்த இருண்ட இரவில் எல்லோரும் தூங்கிப் போயிருந்தார்கள், இவளைத் தவிர.